வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரிஸ். இந்த சீரிஸ்ல தமிழ் மாதிரியே இங்கிலீஷை ஈஸியா எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு நாம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு சவுண்ட் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சவுண்ட். QU நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லிட்டே இருந்தோம். Qவும் Uவும் சேர்ந்தே வரும் அப்படின்னு சொன்னோம். இதோடைய சவுண்ட் என்ன அப்படின்னா, நம்ம யூசுவலா மத்த சவுண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப QU சேர்ந்தே வரும். Qனே சொல்லுவோம் அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அதோடைய சவுண்டை நம்ம கரெக்டா இதோடைய சவுண்ட் இது அப்படின்னு நம்ம தனியா சொல்ல முடியாது. வார்த்தையில சேர்த்து படிக்கிறப்ப தான் சொல்ல முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் சவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதில் 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 26 லெட்டர்ஸில் AEIOU இந்த 5 தான் வவல்ஸ். அதாவது தமிழில் இருக்க உயிரெழுத்துக்கள் ஆனாவன மாதிரி. மீதி இருக்க எழுத்துக்கள்லாம் கான்சனன்ஸ். தமிழில் இருக்க மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கிச்சு மாதிரி. இதோடைய சவுண்ட்ஸ் ஒரு தடவை அப்படியே பார்த்துடலாம். பியோடைய சவுண்டு ப, சி வந்து இக்கு, டி டு, எஃப் உடைய சவுண்டு இஃப், ஜியோடைய சவுண்டு இக்கு, ஹெச் உடைய சவுண்டு ஹ், ஜே உடைய சவுண்டு ஜ், கே உடைய சவுண்டு இக்கு, எல் உடைய சவுண்டு ல், எம் உடைய சவுண்டு ம், என் உடைய சவுண்டு இன், பி உடைய சவுண்டு பு. நம்ம திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்கோம். சியோடைய சவுண்டு இக்கு, ஜியோடைய சவுண்டு இக்கு. ஆனால் சி பக்கத்துலேயோ ஜி பக்கத்துலேயோ இ ஐ ஒய் இதில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா இது ரெண்டத்தோடைய சவுண்டுமே சாஃப்ட் ஆகிடும். சி வந்து இஸ்ன்ற சவுண்டையும் ஜி வந்து இஜ்ஜுன்ற சவுண்டையும் கொடுக்கும். கியூவும் யூவும் சேர்ந்தே தான் வரும். இதோடைய சவுண்டு என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆருடைய சவுண்டு இர், எஸ்ஸோடைய சவுண்டு இஸ், டியோடைய சவுண்டு இட், வி அண்ட் டபிள்யூ ரெண்டுக்குமே சவுண்டு வ். அதில் வி வந்து மேல் பல்லு கீழே உதட்ட அழுத்துற மாதிரி வ் அப்படி சொல்லுவோம். டபிள்யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப உ, வாயை வந்து குவிச்சு உ அப்படி சொல்கிற மாதிரி சொல்லுவோம். எக்ஸோடைய சவுண்டு இக்ஸு, ஒய்யோடைய சவுண்டு இ, இசட்டோடைய சவுண்டு ஸ், ஸ் அப்படி. இப்போ வவல்ஸோட சவுண்ட்ஸ் அதே ஒருத்தர பார்த்துடலாம். ஸோ வவல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 செட் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ். அதில் ஏயோடைய சவுண்டு ஏ, ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயோடைய சவுண்டு ஏ, எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோடைய சவுண்டு இ, இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவுடைய சவுண்டு ஆ, ஆனியன். அண்ட் யூவோடைய சவுண்டு அ, அப் அந்த மாதிரி. ஒய் வந்து ஒரு செமி வவல். நிறைய இடங்கள்ல ஐக்கு பதிலாக ஒய்யை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதையும் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதோடைய சவுண்டும் இ. இது ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ். இப்போ இதுவே ஒரு வவல் வந்து அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஈயோ இல்லை வேற ஏதாவது ஒரு வவலோ வந்துச்சுன்னா அப்போ இதோடைய சவுண்டு ஏ. இதோடைய பேரையே நம்ம சொல்கிறோம். ஈ அடுத்து ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஈயோ இல்லை ஏதாவது ஒரு வவலோ வந்துச்சுன்னா அப்போ இந்த ஈயோடைய சவுண்டு ஈ, அதோடைய பேரை சொல்கிறோம். அதே மாதிரி இப்படி வந்துச்சானா இதை நம்ம ஐயினே சொல்லணும். ஓ கான்சனன்ட், ஈ இல்லைன்னா வவல் வந்தாதானா இதோடைய சவுண்டு ஓ தான். அதே மாதிரி யூ இதே மாதிரி வர்றப்போ அதோடைய சவுண்டும் யூ தான். இப்போ இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். இன்னைக்கான சவுண்டு கியூ. கியூ அண்ட் யூ எப்போவுமே சேர்ந்து தான் வரும். இதை நம்ம வார்த்தையில் படிக்கிறப்போ இது அப்படியே கேடபிள்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. கியூ யூக்கு பதிலாக கேடபிள்யூ இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். இக்கு இவ்வு குவ அந்த மாதிரி ஒரு சவுண்டு. இந்த இடத்துல ஏ இல்லை, ஏதாவது இக்கு இவையும் நம்ம சேர்த்து சும்மா சொல்ல முடியாது இல்லையா, அதனால நான் குவே சவுண்டு அப்படின்னா சும்மா ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வார்த்தைகளை படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை படிக்கணும். QUEENன்னு இருக்குது. இந்த கியூவுக்கும் யூக்கும் பதிலாக நம்ம கேடபிள்யூன்னு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படியே மைண்டில் பண்ணுங்கள், ஒரு தடவை எழுதியெல்லாம் காட்ட வேண்டாம். இதுக்கு பதிலாக நம்ம கேடபிள்யூன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அப்போ இக்கு இவ்வு கிவ், ஈ குவீ இன், குவீன். அதுதான் அதோடைய ப்ரொனன்சியேஷன், குவீன். ஸோ QUக்கு பதிலாக நீங்கள் அப்படியே மைண்டில் கேடபிள்யூ அப்படின்னு இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ இதை படிக்கலாமா? QUக்கு பதிலாக கேடபிள்யூ. அப்போ இக்கு இவ்வு கிவ், இ குவி, இக் குவிக், குவிக். எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இதை படிக்கலாமா? இக்கு இவ்வு, இ குவி,
இஸ். குவிஸ். குவிஸ். இக்கையும் இவையும் சும்மா சேர்த்து இவ்வு சேர்க்கறதுக்கு நமக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அது வவல் என்ன இருக்கோ அதோட அப்படி சேர்த்துக்கோங்க. அப்போ இக்கு வி குவி இஸ் குவிஸ் அப்படின்னு படிச்சிட வேண்டியதான். இப்போ இதை படிக்கலாமா? இப்போ இக்கு இவ்வுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஒரு ஆ இருக்கு. அப்போ குவ இர் குவார். நம்ம பொதுவாகவே சொல்லியிருக்கோம் ஏஆர்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல், அதோடைய சவுண்டு வந்து ஆர் அப்படி தான் இருக்கும். ஏஆர்னு வந்துச்சுன்னா நம்ம வழக்கமாக ஏன்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஏஆர்ன்றது ஆர் கண்ட்ரோல்டு வவல், அப்போ அதோடைய சவுண்ட் வந்து ஆர் அப்படின்னே இருக்கும். அப்போ குவார் இட் குவாட் குவாட்டர் குவாட்டர். இப்போ இதை படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏயோடைய சவுண்டு இல்லையா? கியூக்கும் யூக்கும் பதிலாக நீங்கள் இக்கு இவ் அப்படி சேர்த்துக்கோங்க. அப்போ ஆக்வா ஆக்வா. இதை படிக்கலாம். இஸ்ஸு இக்கு இவ் இல்லையா? அப்போ இது இஸ்ஸு அது மட்டும் இருக்கட்டும். நம்ம இந்த இது கூட நம்ம அடுத்த வவல் காம்பினேஷனை சேர்த்துடலாம். டபுள் இ வந்து அதோடைய சவுண்ட் என்னது? ஈ இல்லையா? அப்போ இது எப்படி இருக்கும்? குவீ அப்படி இருக்கும். அப்போ இஸ்ஸு குவீ ஸ்குவீ இஸ் ஸ்குவீஸ் ஸ்குவீஸ். இப்போ இதுக்குள்ள ரீட் பண்ணலாம். கியூவும் யூக்கும் பதிலாக இக்கு இவன்னு வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல ஈ இருக்கு, மேஜிக் இ. அப்போ இது வந்து ஐன்னு ஆயிடும். அப்போ குவை குவைட் குவைட். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க. முன்னாடி டிஇன்னு இருந்துச்சு, இப்போ ஈடின்னு இருக்கு. அப்போ இதை எப்படி படிப்போம்? குவயட் குவயட் குவயட். இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாம். கியூக்கும் யூக்கும் பதிலாக வழக்கம் போல இக்கு இவன்னு போட்டுட்டோம். அடுத்தது ஈ இருக்கு, அப்போ அதோடைய சவுண்டு ஏ. அப்போ குவே இஸ் குவெஸ். இது வரைக்கும் ஓகே. டிஐஓஎன்னு நம்ம யூஸ்வலாக ஷன்னுன்னு நம்ம இது வரைக்கும் கற்றுட்ருக்கோம். பட் இந்த இடத்துல மட்டும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா இச் அப்படி இச்சு இன்னு அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டிஐஓஎனுக்கு பதிலாக நம்ம இச்சும் இன்னும் இருக்கிற மாதிரி இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா கொஸ்டின் 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 கொஸ்டின். கொஸ்டின் இல்லை கொஸ்டின். இச்சு அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ டிஐஓஎனுக்கு பதிலாக சிஹெச்என் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையில் மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் டிஐஓஎன்னா ஷன்னுன்னு. பட் இந்த இடத்துல வந்து ஷன்னுங்காம ஷின் அப்படி சொல்கிறோம். கொஸ்டின். அடுத்து இந்த வார்த்தையை படிக்கலாம். ரொம்ப காமனாக இந்த வார்த்தையை நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படி சொல்லுவோம். பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பாருங்கள், கரெக்டாக நம்ம ஃபோனட்டிக்கலி இதை படிக்கிறப்போ ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். கியூக்கு பதிலாக இக்கு போட்டுட்டோம், யூக்கு பதிலாக டபிள்யூ போட்டுட்டோம். ஸ்கொயர். இந்த ஒரு வே சவுண்ட் வருது பாருங்க. பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் ஸ்கொயர். அந்த வே வரணும், அந்த டபிள்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம QUவோட சவுண்டு பார்த்தோம். சில சமயங்களில் QUE வந்து ஒரு வார்த்தையோட கடைசியில் வரும், அட் த எண்டு வரும். அட் த எண்டில் மட்டும்தான். நம்ம வந்து ஏற்கனவே கொஸ்டின்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுலலாம் QUE ஃபஸ்ட்டே வருது. அதை சொல்லலை நம்ம. QUE ஒரு வார்த்தையோட கடைசியில் வர்றப்ப மட்டும் அந்த 3 எழுத்துக்கும் சேர்த்தாப்புல ஒரு சவுண்டு தான் இக்கு இக்கு. நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். இப்போ பாருங்களேன், இதை சாதாரணமாக படிக்கிறப்போ இது எப்படி படிக்கிறது? ஒரு மாதிரி இருக்கே இந்த எழுத்துக்கள்லாம். QUE இதோடைய சவுண்ட் என்ன? கியூவா? அப்படிலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் ரொம்ப சிம்பிள் பாருங்க. இம்மு ஆ மா இஸ் மாஸ். QUE சேர்த்தாப்புல இக்குன்னு சொல்லிடணும். அப்போ மாஸ்க், அவ்வளோதான். மாஸ்க். இப்போ அதே மாதிரி இதை எப்படி ரீட் பண்ணுறது? இங்கே ஒரு வவல் இருக்கிறதுனால இதை நம்ம யூனே சொல்கிறோம். நம்ம என்ன சொன்னோம்? யூ ஒரு கான்சனன்ட், அடுத்து ஒரு ஈயோ ஒரு வவலோ வந்ததானா இதை நம்ம யூனே சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ இது யூ இன் இ யூனி இக் யூனிக் யூனிக் அவ்வளோதான். இதை எப்படி படிக்கிறது? வழக்கமாக நம்ம ஓயூனா அவு சவுண்டு அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த இடத்துல இந்த ஓயூவை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஊ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்பு உ பூ. டிஐன்னு இருக்கு, டி. QUE எல்லாத்துக்கும் சேர்த்து இக்கு தான். அப்போ புட்டீக். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா புட்டீக்
இந்த பவுட்டிக்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடாதீங்க, பொட்டீக். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு, கியூ வச்சு வர வார்த்தைகள். இதையெல்லாம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. திரும்ப வந்து நீங்க கரெக்டா படிச்சீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடுவோமா? ஸோ கியூ அண்ட் யூக்கு பதிலாக இக்கு இவ்வு அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஏ சவுண்ட் இருக்கு. அப்போ குவே, குவே இஸ், குவெஸ்ட், குவெஸ்ட். இக்கு இவ்வு ஈ, அப்போ குவி, இல், பில்ட், பில்ட். இங்க பாருங்க, இக்கு இவ்வு ஏ, குவே, இன், quench, quench, quench. இங்க QUE கடைசியில் வந்திருக்கு. இது வந்து a, in, an, t, anti, antique. இதை படிக்கலாமா? CHனா இச்சு, ஏ, சே, இக், செக். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் சென்டென்சஸும் ட்ரை பண்ணிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. திரும்ப வந்து கரெக்டாக படிச்சிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? இது த, இது நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? இது இக்கு இவ்வு இ, குவீன், த குவீன். இந்த இடத்துல ஒரு மேஜிக் இருக்கு, அதனால இது ஏ. அப்ப இவ்வு ஏ, வேவ்டு, வேவ்டு. The queen waved to the crowd. He asked a question. Question. Please stay quiet. She won the quiz. The dog ran quickly. கரெக்டாக படிச்சிங்களா? ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சவுண்டு கற்றுக்கிட்டோம் இல்லையா? QU இதோடைய சவுண்ட் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது, நிறைய ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு 5 or 6 லைன்ஸாவது டெய்லி கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத 10 நாளில் நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஸோ கீப் ரீடிங். தேங்க்யூ ஸோ மச்.